ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நான் இந்த கார்டை ஷஃபிள் பண்ணி எடுத்தேன். சரி எடுக்கலான்ட்டு. ஆனால் இது வந்து முக்கியமான இம்பார்ட்டண்ட்டான நியூஸ். ஓகேங்களா? இது யாருக்கோ வந்து இதுவாகுது. செடக்ஷன்னா என்ன சொல்லலாம்னா செக்ஷுவல் அப்யூஸ் பற்றியும் சொல்லலாம். ஓகேங்களா? இது வந்து யாருக்கு பொருந்ததோ அவங்க இதில் வந்து ஆண்கள் பெண்கள் அடுத்தவங்க அப்படிலாம் கிடையாது. இது யாருக்கு பொருந்தோ அவங்க எடுத்துக்கோங்க. அட்ராக்ஷன், டீசிங், ஹூக்கப், டேட், தேர்ட் பார்ட்டி, டெம்டேஷன். ஓகேங்களா? அதாவது வந்து அவங்க ஈர்ப்பு, அப்புறம் வந்து டீசிங்னா அடுத்தவங்க வந்து காயப்படுத்துகிற மாதிரி பேசுவாங்க. அது ஹூக்கப்னா வந்து மாட்டிக்கிறது. ஓகேங்களா? நீங்கள் மூணாவது மனுஷங்களை நம்பி நீங்கள் போனீங்கன்னா அப்படின்னா செடியூஷன் பண்ண வாய்ப்பு இருக்குது. டேட் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா இது வந்து டேட் தேர்ட் பார்ட்டி. நீங்கள் வந்து மூணாவது மனுஷங்களை வந்து கூட்டிகிட்டு போய் டேட் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்றதுக்கான கார்டு. ஓகேங்களா? இது வந்து வார்னிங் சைன், வார்னிங் கார்டு. ஓகேங்களா? இந்த கார்டு வந்தாலே ஸோ பி கேர்ஃபுல். ஓகேங்களா? இதனால் வந்து அஃபெக்ட் ஆக பொறுத்து நீங்கள் மட்டும்தான். ஓகேங்களா? இது எனக்கு தெரிஞ்சு லேடிஸும் கிடையாது, ஜென்ஸும் கிடையாது, யாருக்கும் பொருந்தது. ஸோ இதை பார்த்து இதை செஞ்சு கேர்ஃபுல்லாக இருங்க. ஓகேங்களா? நான் போடுற ரீடிங் எல்லாமே இன்றைக்கி போட்டாலும் தினைக்குமே அது வந்து நீங்கள் என்றைக்கு பார்க்குறீங்களோ அன்றைக்கி இன்றைக்கி பார்க்குறீங்க அப்படியே இன்றைக்கி போடணும், நாளைக்கு பார்க்குறீங்கன்னா நாளைக்கு போடணும், ஒரு விஷயம் கழிச்சு பார்த்தா கூட போடணும். ஓகேங்களா? அன்றைக்கி சூழ்நிலாம் கிடையாது. என்னென்னைக்கு பார்க்குறீங்களோ அன்றைக்கி இந்த நான் போடுற ரீடிங் பொருந்தும். ஸோ இந்த ஒரு கார்டு வந்து வந்துச்சு. ஸோ பி கேர்ஃபுல். ஸோ தேர்ட் பார்ட்டி யாருன்னா வந்து டேட் பண்ணிச்சிங்க அப்படின்னா அவங்க டெம்டேஷன்னா உங்களை ஈர்த்து அவங்க வலைக்குள்ளே விழ வைக்க பார்ப்பாங்க. ஸோ பி கேர்ஃபுல். ஸோ அதை பற்றி தான் இந்த ஷார்ட் ரீடிங் கைஸ். பாய்.